வண்ணங்களால் திகழும் ஒரு மாய நகரம், இசை மூச்சாக ஓடும் தெருக்கள், நீயான் ஒளியில் மலரும் காடுகள். அந்த நகரத்தின் நடுவில் கண்ணாடி கூண்டுக்குள் வாழ்ந்தது பறக்கத் தெரியாத ஒரு அரிய பறவை. அதுதான் பூமியில் மீதமுள்ள கடைசி இனத்தின் கடைசி உயிர். ஒரு நாள் ஒரு மர்மமான ஆய்வாளர் வந்தாள். அவள் சொன்னாள், நீ மட்டுமில்ல, உன் இனத்துக்கு இன்னும் ஒரு உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை அந்த சிறிய இதயத்தில் முதல் முறையாக நம்பிக்கையை விதைத்தது. காடு கடந்து மழை வெள்ளம் தாண்டி குற்றவாளிகள் நிறைந்த இருள் உலகத்தை விட்டு அந்த பயணம் பயம் நிறைந்த பாதை இல்லை, தைரியம் பிறக்கும் பாதை. ஆனால் அந்த மற்றொரு பறவை கொடூர வேட்டைக்காரர்களால் பிடிக்கப்பட்ட போது சிறிய இதயம் நடுங்கியது, இறக்கைகள் குலுங்கின. பயம் சொன்னது, நீ முடியாது. ஆனால் இதயம் பதிலளித்தது, நான் முயற்சி செய்யாமல் விடமாட்டேன். காற்று கத்தும் புயல்வானில் அது இறக்கைகளை விரித்தது, முதல் முறையாக பறந்தது. அந்த ஒரு பறப்பு ஒரு நண்பனை மட்டும் காப்பாற்றவில்லை, ஒரு இனத்தையே காப்பாற்றியது. பயமில்லாதவன்தான் வீரன் இல்லை, பயம் இருந்தாலும் பறக்கிறவன்தான் உண்மையான வீரன். இந்த கதைக்கு யாருமே லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை.